என்னோட 2வது படம் இளைய தளபதி விஜய் அண்ணனோட என்னோட ட்ரீம் இது அவரோட ஒர்க் பண்ணணுன்னு. ஸோ அது இன்றைக்கி நிஜமாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் அதனால தான் அதை வெளில சொல்லாமே இருந்தேன், அது நடக்கட்டும் அப்படின்னு. அதாவது இளைய தளபதி விஜய்க்கு துப்பாக்கி தான் ஹைலைட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடியது. அந்த துப்பாக்கி ஒரு அதாவது நான் அதிகமாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கூடாது, நான் சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவன் தான். அது 10 மடங்கு தெரியுது. அட்லி வேர்ல்டு நம்ம பெஸ்ட் டைரக்டர் ஆகும். ஆக்ஷா என்னோட 2வது படம் இளைய தளபதி விஜய் அண்ணனோட என்னோட ட்ரீம் இது அவரோட ஒர்க் பண்ணணுன்னு. ஸோ அது இன்றைக்கி நிஜமாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் அதனால தான் அதை வெளில சொல்லாமே இருந்தேன், அது நடக்கட்டும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நாள் முன்னாடியே அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் சினிமாவில் அது ஆன் ஃப்ளோர் போகிற வரையும் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் 2வது படம் அவரோட பண்ணணுன்ற ஒரே இது தான் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் ஐ வெயிட்டட் ஃபார் அ இயர். ஜூலை 1 ஷூட் போகிறேன், டிசம்பர் வரையும் ஷூட் இருக்குது. இப்போதைக்கு இதுதான் என்னால் ரிவீல் பண்ண முடியும். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக விஜய் சார் ஃபேன்ஸ் அண்ட் என் படங்கள் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். இந்தியா கிளிட்ஸ் கொஞ்சம் என் மேலே கோமாவே இருப்பீங்க. ஏன்னா பல தடவை கேட்பீங்க ஃபோன் பண்ணி, சார் விஜய் சார்ன்னு சொல்கிறாங்க, இவங்க ஹீரோயின் சொல்கிறாங்க, போட்டுட்டுமா? இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானே அஃபிஷியலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் அஃபிஷியல் டே. இப்போ நான் சொல்கிறேன், விஜய் சார் தான் ஹீரோ அண்ட் சமந்தா ஹீரோயின், ஏமி ஜாக்சன் இன்னொரு ஹீரோயின். ஒரு ஃப்ரெஷ் அட்டம்ப்டாக மகேந்திரன் சார், டைரக்டர் மகேந்திரன் சார் பண்ணுறாரு. நீனாவோட டாட்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரபு சார், ராதிகா மேம், மொட்டராஜேந்தர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. அகெயின் ராஜாராணி மாதிரி இது ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம் தான். இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டு. அவங்க எல்லோரையும் மனசை தொடுற ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபில்மு. ஆக்ஷன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆக்ஷன் கூட ஃபிசிக்ஸ் தான், ஏன்னா சூப்பர் நேச்சுரலாலாம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் எழுதியிருக்கேன். நான் ராஜாராணி பண்ணும்போது இன்டென்ஷனலாக பண்ணல. தெர் இஸ் அ லவ் ஆஃப்டர் லவ் ஃபெயிலியர், அதுதான் கண்டென்ட்டு. அது சொன்னேன். அது என்னமோ தெரியல, எல்லாரையும் போய் ரொம்ப அழகாக தொட்டுது. ஸோ ஒரு காதல் தோல்விக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத நம்பினாங்க. ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணேன், என்ன தான் என்டர்டெயின் பண்ணாலும், என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும், நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் ஒரு விஷயம் எல்லாரையும் போய் கனெக்ட் பண்ணணும். அப்போது நான் ஒரு கண்டென்ட்டு, அப்படி ஒரு கண்டென்ட் பிடிக்கும் போது யோசித்தேன், இந்த கண்டென்ட்டு ஒரு சாலிட் ஸ்டார் சொல்லும் போது தான் இன்னும் பெருசாக ரீச் ஆகும்னு நினச்சேன். ஸோ அந்த கண்டென்ட் எழுதுனதுக்கப்புறம் டிசைட் பண்ணது தான் இது. ஸோ விஜய் சாரை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு. அப்போது விஜய் நான் போய் பார்த்துட்டு நான் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இம்மீடியட்டாக ஈ செட் ஓகே. ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸ் டைம் இருக்கும், நீங்கள் ஒரு படம் முடிச்சுட்டு வரனாலும் வாங்க, இல்லை நோ ப்ராப்ளம், எனக்கு எழுதவே டைம் கரெக்டாக இருக்கும், நான் எழுதுகிறேன், நான் இது இன்னும் டீட்டெயில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகே அப்படின்னா. ஸோ ஒரு இந்த கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன், விஜய் அண்ணனோட ஒர்க் பண்ணணுன்னு வெயிட் பண்ணேன். ஸோ இந்த கண்டென்ட் டெஃபினட்டாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாரையும் போய் சேர்ற ஒரு அழகான கண்டென்ட்டாக இருக்கும். ஃபோர்ஸாக ஒரு டைட்டில் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். 2 டைட்டில் எழுதினேன், ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதை வேறு யாரோ வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் பிடிக்கணும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரியாக மாட்டினோடனே சொல்லிடுவேன், மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மையிலே டைட்டில் நான் வைக்கல. ஒரு நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின் வேணும்னு நினச்சேன். அண்ட் அட் த சேம் டைம் ராஜாராணி, ரெஜினா
எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோயின் அது பண்ணணும். ஆனால் தமிழ் தெரிஞ்ச பொண்ணு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ அப்ரோச் சமந்தா. ஸ்ட்ரைட்டாக சமந்தா மட்டும்தான் ஃபஸ்ட் அப்ரோச்சு. ஹிந்தி ஹீரோயின்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கே நல்லா இருக்குது ஐடியா, பட் வேணாம் ஏன்னா தமிழ் பேசுகிற பொண்ணு தான் போகணுன்னு நினச்சேன். ஸோ சமந்தா தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணேன். சமந்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் இது வரைக்கும் இப்படி பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான கண்டென்ட், இது வரைக்கும் பண்ணாத டிஃப்ரெண்ட்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட், ஆனால் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஏமி ஜாக்சன் ஒரு 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 அந்த நேச்சரில் ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சேன் அந்த மாதிரி. ஸோ அவங்களும் அழகாக அதில் பொருந்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசைன்னு தான் கூப்பிடுவேன். இசை திடீர்னு நடிகனாக மாறிடுச்சு. நான் வந்து யோசித்தேன், ஏன் இப்பா இசை வாசிப்பியா அப்படின்னா, ஏன் மச்சான் உனக்கு டவுட் இருக்கா அப்படின்னா, இல்லை நடிக்க போயிட்டியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு. ஐ டென்ட் ஹவ் எனி இஷ்யூஸ் இன் இட். எனக்கு நீ சாங் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். இப்போ ஷூட் பூஜை தான் இன்றைக்கி, ஆனால் 5 ட்ராக்கும் கொடுத்துட்டாரு. கம்போஸ்டு சாங் எல்லாமே கொடுத்துட்டாரு. இன்னும் சிங்கர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ரஃப் ட்ராக்ஸ் எடுத்துருக்கோம். சிங்கர்ஸ் மட்டும்தான் பாடணும். ஸோ மற்றபடி 5 பட்டம் தெரியிட்டாகும், ஒரு டவுட்டே கிடையாது. ஏஆர் ரஹ்மான் சார் அது நம்ம அது எங்கேருந்து அந்த நியூஸ் வந்ததுன்னு தெரில. அது எட் டு பி அப்ரோச்ட் அண்ட் டெஃபினட்டாக பாட வைக்கணுன்றதுக்கான ட்ரை போயிட்டுருக்கு. பட் இன்னும் பாடலை, அதுக்கான அப்ரோச் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். நான் ஐ பார்க்கும்போது சைனா கொஞ்சம் பெக்யூலராக இருந்தது. ஸோ ஐயில் வராத இடங்கள் போகும். ஸோ எப்படியும் வந்து சைனான்றது வந்து இந்தியாவை விட ஒரு 5 மடங்கு பெரிய ஊர். ஸோ டெஃபினட்டாக நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நிறைய இடங்கள் இருந்தது. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சில இடங்கள் போனேன். வெதராக பயங்கர டஃப் டு ஷூட்டு, பார்க்கலாம். இப்போ கூட பூஜை ஆரம்பிக்கும் போது அடித்தார், நான் ஷூட்டிங்க்கு வந்துடுறேன், கொஞ்சம் வெளியே இருக்கார், நான் ஷூட்டிங் வந்துடுறேன்டா, ஷூட்டிங் அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், அது வந்து வேறு மாதிரி இருக்கும். தலைவர் தான். ஸோ எல்லாரோடையும் ஒரு டைரக்டராக எப்பயுமே என்ன யோசிக்கணுன்னா, எனக்கு வந்து எப்படி யோசிக்கணுன்னா, சங்கர் சார் தான் நான் எடுத்துப்பேன். ரஜினி சாரோடையும் ஒர்க் பண்ணார், கமல் சாரோடையும் ஒர்க் பண்ணார். ஸோ நம்ம வந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணோம், எல்லாரோட பெஸ்ட்டோடையும் ஒர்க் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது விஜய் அண்ணனோட ஃபேன் தான். ஸோ இது என் ட்ரீம். ஸோ மற்றபடி நான் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சிவகார்த்திகேயன் நண்பன், அவனோட ஒர்க் பண்ணணும். ஏன்னா என் கமிட்மெண்ட்ஸ் அப்படி மாறிடுது. அவனோட கமிட்மெண்ட்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. டெஃபினட்டாக ஒரு படம் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது, பார்க்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் 140 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன், ஜூலை டு டிசம்பர். ஸோ உங்கள் ஃபேமிலி இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பிடிக்கிற ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம இந்த எம்ஜிஆர் சார் படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும், ஒரு கம்ப்ளீட்னஸ். ஒரு ரஜினி சார் படம் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு விஜய் சார் படம் கம்ப்ளீட்னஸ் வரும். அதில் த பெஸ்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் இந்த கண்டென்ட். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சாதாரண ஆள், என்னை வந்து இன்றைக்கி என் பேர் தெரிகிற அளவுக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து மிக முக்கியமான, இது வந்து இந்தியா கிளிட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அதை கொடுங்க, எனக்கே அது ஒரு பூஸ்டாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். அண்ட் மிக விரைவில் ஃபஸ்ட் லுக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.
திரையுலக வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனையை, வசூல் சாதனையை, உயரிய சரித்திரம் படைக்கக்கூடிய, சகாப்தம் படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயரிய படமாக திரையங்கத்தாரை சந்தோஷப்படுத்தும், ரசிகர்களை குஷிப்படுத்தும், பொதுமக்களை தன்மையப்படுத்தும், ஒட்டுமொத்த திரையுலக நெகிழ வைக்கும், மகிழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை அட்லி இயக்கி இந்த திரையுலக வரலாற்றில் பொன்னேட்டில் பொதிக்கத்தக்க அளவுக்கு விஜயனுடைய சரித்திரத்தை இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவதற்குண்டான படைப்பாக இந்த படம் வரும். சச்சின் துப்பாக்கி படத்துக்கு பிறகு இளைய தளபதி இந்த படம் பண்ணுறாரு. இந்த படம் காலத்தால் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உயரிய கமர்ஷியல் ஒரு கலைப்படமாக, எல்லார் மனதையும் கவரக்கூடிய படமாக இது அமையும். அதாவது தெளிந்த நீரோடையான ஒரு உள்வாங்குதல், அதை வெளிப்படுத்துகிற விதம் அதுக்கு மேலே இருக்குது. ஆகவே எத்தனை எழுச்சி என்று சொன்னாலும் அதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு புள்ளன்னா அது அட்லி தான் சொல்லலாம். உதாரணமாக நேற்று சங்கர் என்கிட்ட ஃபோனில் பேசின்னு இருக்கும்போது சொன்னேன், உன்னுடைய தலையாய சிசினா அந்த பையன் வருவான், எழுதி வச்சுக்கோன்னு. சார் உண்மைதான் சார், நான் நிறைய என்னோட பழகின காலத்துலலாம் நான் அதை அனுபவபூர்வமாக அதுக்கு கட்டியும் கூடுற மாதிரி இப்போ பண்ணுற அந்த படம் அத்தாட்சியாக சொல்கிறேன். சங்கர், தி பெஸ்ட் பையனை நீ எங்களுக்கு கொடுத்துருக்குற, உனக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் சொன்னார், நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் நிற்பேன் சார் நான். நீ கண்டிப்பாக நிற்கக்கூடிய அளவுக்கு நாங்களும் நல்ல விதமாக நாங்கள் நடப்போம், நீ வா தம்பி அப்படின்னு சொல்லி. அதனால் அதாவது இளைய தளபதி விஜய்க்கு துப்பாக்கி தான் ஹைலைட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடியது. அந்த துப்பாக்கி அதாவது நான் அதிகமாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவன் தான். இது 10 மடங்கு தெரியுது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது என்னுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி அழகாக இந்த பாடல் வாங்கியிருக்கிறார் பாருங்கள். நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு இசை உள்ளுக்குள்ளே வாங்கினவன் நான். ஒரு ஒரு சாங் அப்படியே நான் அதிகமாக சொல்லக்கூடாது அவர் வச்சுன்னு என் மெய் சிலிர்த்தது. அவுட்ஸ்டாண்டிங். எதையும் நீங்கள் கேட்காதீங்க, படம் பார்க்க. நான் சொன்னால் அந்த அளபடையில் தான் நீங்கள் வந்து நிற்பீங்க. அதுக்கு மேலே தான் இருக்கும் நம்ம சமாச்சாரம். ஆனால் இதையோடு நீங்கள் நிறுத்துங்க. இதுக்கு மேலே படம் வெளிவரும்போது இந்த நாளை நீங்கள் நினைவிற்கொள்க. அட்லி வேர்ல்டு நம்பர் பெஸ்ட் டைரக்டர் ஆகும். ஹேட்ஸ் ஆஃப்.